திரு ஜவஹர்லி. இங்க திமுக மீல கூட்டணி அவங்க போய் டெல்லியில போய் பேசுறது மீதான விமர்சனம், திரு ஓ பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்த்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி அது தொடர்பான விமர்சனம், திரு வன்னியரசு சொன்னது போல கரூர் சம்பவத்திலிருந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டு இன்னைக்கு ஒரு கடுமையான விமர்சனம் அப்படின்னு இவர்கள் மீதான விமர்சனத்தை கூர்மைப்படுத்துவது தற்காப்பா தாக்குதலா? இல்லை, பொன்விழா கண்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் 32 வருடங்கள் தமிழகத்தை ஆட்சி செய்து 7 முறை முதலமைச்சராக இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியில் பொருளாதார வேலைவாய்ப்பில் முன்னணி மாநிலமாக இருக்கிறது என்று நம்மெல்லாம் இப்போ மார்த்தட்டிக்கிறோம்னா அதற்கு அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் போட்ட அந்த அடித்தளம். அந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அவர் அரசியல் களத்தில் 54 வருடங்கள் அனுபவம் பெற்றவர். அவர் தற்காப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது தாக்குதல் தான். ஏனென்றால் எதிரி யார் என்பதை நாங்கள் முடிவெடுப்பதில்லை, அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள் என்பது போல இன்றைக்கு எங்களை பார்த்து அடிமை அடிமை என்று சொல்லக்கூடிய நீங்கள் இப்போ டெல்லியில் போய் தானே பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. நாங்கள் என்றைக்கும் எந்த கட்சிக்கும் அடிமையாக இருந்த வரலாறு இல்லை. அப்படி அடிமையாக இருந்திருந்தோன்னா பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தல் 2024 வந்தபோது நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் என்ற உறுதிப்பாடு நின்றோம். அது ஏனென்றால் அப்போ அடிமையாக இருந்தால் நிச்சயமாக இருந்திருப்போம். 7.5% இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும், உயர்ஜாதி பிரிவினர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 10% இடஒதுக்கீட்டாக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் மும்மொழி கொள்கையாக இருக்கட்டும், இந்த வக்ஃபு மசோதா, இதெல்லாம் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து தான் களத்தை காண்டிருக்கோம். எங்களுக்கு எந்த கட்சிக்கும் அடிமையாக இருந்தால், ஆனால் களம் சூழ்நிலைக்கேற்ப கூட்டணி மாறுவது இயல்பு. ஏனென்றால் ஒரு இதில் நண்பர் ஒரு அண்ணன் சொன்னார், வன்னியரசு, நீங்கள் ஒரு சமயத்தில் அதிமுகவும் திமுகவும் கட்டு விரியனும் கண்ணாடி விரியனா என்று கேட்டவர்கள் நீங்கள். இன்றைக்கு திமுகவும் அதிமுகவும் பார்த்து, ஆனால் இன்றைக்கு திமுக கூட்டணி சேர்ந்திருக்கு இல்லையா, வைக்க பேசல என்னுடைய சவப்பட்டி கூட சேராது என்று, அதாவது கூடா நட்பு என்று சொல்லலையா, என் தாவே இது நம்ம இது விசிகா பிஜேபியோட கூட்டணி வைக்கலையா, பிஜேபிக்காக ஓட்டு கேட்கலையா. ஆனால் காலங்கள் மாறும்போது கூட்டணி மாறதான் செய்யும். ஒரே நிலைப்பாட்டில் எந்த அரசியல் கட்சிகளும் அதிமுக கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு முறை, அதற்கு பிறகு ஒரு முறை, இப்ப கடைசியாக ஒரு முறை என்று 3 முறை நேரடியாக அதிமுக பொதுச் செயலாளரே டெல்லி போயிருக்கிறார். அதை தாண்டி அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கூட்டணியில் இடம்பெற்ற கட்சி தலைவர்கள் எல்லாரும் டெல்லி போய் வந்திருக்கிறாங்க. இப்போ ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற நேரத்தில் ஒரு நாடாளுமன்ற குழு தலைவர் டெல்லியில போய் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை சந்திப்பது அப்படிங்கிறது, அது அவங்க கிட்ட போய் கெஞ்சுறது, அவங்க கட்சி கூட்டணிக்குள்ள குழப்பம் வந்துருச்சு அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் திரு இபிஎஸ் சொல்றாரு? தமிழ்நாட்டில் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதை நீங்க பத்திரிகைகள் ஊடகங்கள் தெரிய வந்தது. மாணிக் தாகூருக்கும் முன்னாள் எம்பி அப்துல்லாவுக்கும் எப்படி வார்த்தை போர்கள் நடந்தது, ஜோதிமணி என்ன பேசினார், வேலுச்சாமி என்ன பேசுகிறார். இவர்கள் நீங்க ஆட்சியில் பங்கு மட்டுமல்ல, நாங்கள் அடிமைகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றாங்க. இந்த நிலையில நீங்க எதுக்கு போய் ராகுலை சந்திக்கணும், சோனியா காந்தியை சந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழும்புதா இல்லையா? நாங்கள் மோடியும் சொல்லிட்டார், அமித்ஷாவும் சொல்லிட்டார், அகில இந்தியாவினுடைய என்டிஏனுடைய தலைமை மோடி, தமிழ்நாட்டினுடைய தலைமை எடப்பாடியார் என்று தெளிவாக சொன்னது. யாரு சொன்னாங்க, எங்க சொன்னாங்க, அந்த மாதிரி எங்கயாவது ஓபனா டிக்ளேர் பண்ணாங்க, நாம பொறுப்பு இல்ல கேக்குறேன். அவர் பார்க்கல, நாங்க பொறுப்பு இல்ல. அதிமுகவினுடைய தமிழ்நாட்டினுடைய தலைமையாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி தொடர்பாக எங்கயாவது அதிகாரப்பூர்வமா பேசி இருக்கிறாரா அப்படின்னு இன்றைக்கு கூட சொன்னார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்துத்தான் வெற்றி ஆட்சி அமைக்கும் என்று இன்றைக்கு பேட்டியில கூட சொன்னார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று சொன்னார், தெளிவாக பேசினார் இன்றைக்கு கூட. ஆனா விசிகாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அவர்கள் நிலைப்பாடு என்னடா, மக்களுடைய பிரச்சனை பேச மாட்டாங்க, பட்டியலில் நம்ம பெண்களுக்கு எதிரான தமிழ்நாடு மோசமான என்ன பேசலன்னு ஏதாவது ஒன்னு பின்பாயிண்ட் பண்ணி சொன்னா அவர் பதில் சொல்லுவார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி பேசுறாங்களா? சட்டம் ஒழுங்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு, கஞ்சா எப்படி போயிட்டு இருக்கு, இளைஞர்கள் எப்படி கெட்டு போறாங்க, இதை பற்றி பேசுறாங்களா? ஊழல், நீங்க நகராட்சி நடக்கக்கூடிய ஊழல்களை பேசுறாங்க. திரு ஜவஹர்லி சொல்ற பரப்புரைக்கும் தேர்தல் வியூகங்கள் கூட்டணி வியூகங்களுக்கும் வேற வேற, ரெண்டும் வேற வேற. நம்ம பேசலாம், நான் உங்களை பேச வேண்டாம்னு சொல்லல, நீங்க தாராளமா பேசுங்க. பரப்புரை அல்லது வியூகங்கள் இஷ்யூ பேஸ்டா பேசுறதுங்கிறது வேற, வியூகங்கள் அப்படிங்கிறது வேற. நம்ம வியூகங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க எதையாவது குறிப்பிட்டு சொன்னீங்கன்னா அடுத்த சுற்றுல திரு வன்னியரசு பதில் சொல்றார். நீங்க தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு அரசு ஊழியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், விசிக என்ன களத்தில் வென்றாங்க, அவர்களுக்காக என்ன குரல் கொடுத்தார்கள்? ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாங்கன்னா குத்தகைக்கு எடுத்துற மாதிரி இருந்துடக்கூடாதுல்ல.
ஒரு கூட்டணி தலைமைக்கு குத்தகை எடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த நிலையை கூட்டணி கட்சிகள் இங்க பின்பற்றுகிறார்கள். அதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்க சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. நாங்க தான் மக்களோட இருக்கிறோம், நாங்க தான் மக்களுக்காக போராடுறோம். விஜய் வந்து கொரோனா காலத்துல வீட்டை விட்டு வெளில வந்தாரா, கரூர் உயிர் பலியில போய் உயிரிழந்தவர்கள் குடும்பத்துக்கு அவர் வந்து ஆறுதல் சொன்னாரா அப்படின்னு இன்றைக்கு கேட்கிற திரு எடப்பாடி பழனிசாமி இத்தனை நாட்களாக ஏன் விஜய் மீதான அந்த விமர்சனத்தை ரொம்ப ஒரு மூடு மந்திரமாவே வச்சிருந்தாரு? இல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களோட மக்களாக களத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. சரி, நாங்கள் வந்து எந்த நிலையிலும் வந்து மக்களோட இருக்கிறோம். ஆனால் 49 பேர் மரணம், அந்த 41 பேர் மரணம் அடைஞ்ச எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் அவர்களுடைய பேச்சுக்கள் இருக்குது. துக்கம் விசாரிக்க கூட அவர்கள் வீட்டுக்கு போகவில்லை என்பதுதான் இது. அதாவது நாங்கள் அன்றைக்கு சொன்னது முதல்ல புரட்சி தமிழர் எடப்பாடி நாளைய முதலமைச்சர் என்ன சொன்னார்னா, நீங்கள் முதல் நிவாரணம் தேவை, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிர் பாதுகாப்புக்கான நிலை ஏற்படும். ரெண்டாவது என்ன சொன்னாரு, உண்மைத்தன்மை தெரியணும், யார் குற்றவாளி யார் எது. மாநில நிர்வாகமும் குற்றம் செஞ்சிருக்காங்க, மாவட்ட நிர்வாகம் குற்றம் செஞ்சிருக்காங்க, விஜய் பக்கமும் குற்றம் இருக்கும். இதை தெரிந்து கொள்வதற்காக சிபிஐ விசாரணை வேணும் என்று கேட்டது எங்க பொதுச்செயலாளர் எடப்பாடியார். அவர் தான் குற்றம் இருக்கும்னு கடைசி வரையும் சொல்லவே இல்லை. நீங்க எந்த இடங்கள்லயும் சொல்லல. நீங்க அதுக்காக தான் சிபிஐ விசாரணை, நீங்க அதற்காக தான் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டோம். குற்றம் இல்லைன்னு யாரும் சொல்லிட முடியும். அப்ப ஏன் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டோம்? நீங்க அது உண்மைத்தன்மை தெரியணுங்கிறதுக்காக தான். நீங்க நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு இத்தனை வருடங்கள் ஆட்சி செய்து தமிழகத்தினுடைய மக்கள் நலன் முக்கிய பங்காக இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை பார்த்து நீங்கள் வந்து ஊழல் கட்சி அப்படின்னு விமர்சிக்கும் பொழுது, எங்களுடைய எதிரி வந்து எங்களை விமர்சிக்கும் போது அந்த ஆக்ஷன் எங்க இருக்குதோ அங்க ரியாக்ஷன் இருக்கதான் செய்யும். இது வந்து அந்த விமர்சனம் வர வரைக்கும் நீங்க விஜய் கூட்டணியை நோக்கி வருவார், நம்மோடு இணைந்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல காத்திருந்தீங்க. அந்த காத்திருப்பு பொய்த்து போய் விட்டது. தாவேக்கா ஒரு முடிவை எடுத்துட்டாங்க, அதனால இனியும் அவங்கள விமர்சிக்காம இருக்கிறது அப்படி இல்ல, தேவையில்லை, இனி விமர்சிக்கலாம். என்றைக்கும் தாவேக்கா எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொன்னதும் இல்லை. ஆனால் கொடி காட்டியது பொழுது ஒரு தொண்டர் ஒரு உணர்ச்சிவசமாக கொடி காட்டுறான். அவனை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை வருமா அப்படின்னு ஒவ்வொரு முறை செய்தியாளர் சந்திப்பில் கேட்கும் போதும் திமுகவை எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் எங்கள் கூட்டணிக்கு வரலாம், அதுல விஜய்க்கும் எந்த விதமான இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இது தவறு என்ன இருக்கு? அரசியல் நாகரிகம், அரசியல் பண்பாடு, இந்த ஒற்றை புள்ளியில் இந்த விடியாத திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ஒற்றை புள்ளியில் எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும், பலமான ஒரு இயக்கத்தோடு இணைய வேண்டும் என்று சொல்வதில் என்ன தவறு இருக்கு? கூட்டணி சேர ஒரு சில விஷயங்களை நீங்க விமர்சனத்துக்கு வினைக்கு எதிர்வினை இருக்கும்னு இப்ப திரு ஜவஹர் அலி சொல்றதுனால சொல்றேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சி, அன்னைக்கு இந்த கட்சியினுடைய தலைமை, இந்த கட்சியினுடைய நிலைமை இன்னைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எதிர்வினை ஆற்றல. களத்திலேயே இல்லாத கட்சிகள் குறித்து நாங்க பேச தயாரா இல்ல அப்படின்னு சொல்லும் போது எதிர்வினை ஆற்றல. ஊழல்வாத அடிமை கட்சி அப்படிங்கிற விமர்சனம் விஜயிடம் இருந்து வந்த பிறகுதான் விமர்சனம் வருது, எதிர்வினை வருது. போன்ற செய்தி தொடர்பாளர்கள் ஏற்கனவே விஜயை விமர்சனம், இந்த கருத்துக்கள் பதியும் போது விமர்சனம் செய்தோம். இன்றைக்கு தான் வந்து செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்கும் போது எங்க பொதுச் செயலாளர் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நாங்கள் அரசியல் களத்தில் இருக்கோம், நீங்க ஒரு மக்களை ஒரு முறை கூட சந்திக்கல, நீங்க வந்து இன்னும் சொல்ல போனா ஊழல்வாதி என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குங்கிறது நான் கேட்கிறேன். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அரசாக்கு செலுத்த வேண்டிய இன்கம் டாக்ஸ் கெட்டல, அது மேலே புலி படத்துக்காக 5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டு கூட அந்த பணத்தை நீங்க செலுத்தாம கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க. அதே போன்று இன்னொரு படம் இது இடி ரெய்டு பண்ணும்போது அதுல பல தொகைகள் பறிமுதல் செஞ்சாங்க, அந்த தொகையும் வழக்கில் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரோல்ஸ் ராயல் கார் நீ வாங்கினதுல அதற்கும் வந்து நீங்க ஃபைன் கட்டினீங்க. ஒரு ஊழல் என்ற அரசியல்வாதி மட்டுமல்ல, நீங்கள் வரக்கூடிய வருமானத்தை மறைத்து மக்களை ஏமாற்றி அந்த வரி பணம் மக்களுக்கு போய் சேராத அளவுக்கு ஏமாத்துறீங்களா, அதுவும் ஊழல் தான் என்பதுதான் எங்களை போன்ற செய்தி தொடர்பாளர் குற்றச்சாட்டு. இப்ப அதுல இன்னொரு பார்வையும் இருக்கு. பாஜக இன்னும் கூட தாவேக என்டிஏ கூட்டணிக்கு வந்துரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கிற நிலையில இந்த விமர்சனத்துக்கு பிறகாக அதிமுகவினுடைய விமர்சனம் விஜய கூட்டணியை நோக்கி வரவிடாம பண்ணிருச்சோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. எங்களுக்கு யாரு வந்து கூட்டணி வரணும் என்று நாங்கள் எதிர்பார்த்ததில்லை. நாங்கள் சொன்னது வந்து ஒற்றை புள்ளி, உங்களுடைய இலக்கு வந்து திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். தனிப்பட்ட நீங்கள் ஒரு அரசியல் களத்தில் நீங்கள் ஒரு பச்சா, அதாவது எல்கேஜி
ஸ்டூடெண்ட். நாங்கள் வந்து பெரிய யூனிவர்சிட்டி, எங்களுக்கு அரசியல் களம் எப்படி இருக்கும் என்பதை முழுமையாக தெரிந்தவர்கள். நீங்கள் வந்து இப்பொழுதுதான் வந்துட்டு நாங்கள் தான் எதிரி, எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்று சொல்வது உங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்த பல முறை சொன்ன போது கூட எதிர்வினை ஆற்றல சார். திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டின்னு பல முறை பல மேடைகள்ல திரு விஜய் சொன்ன போது கூட எதிர்வினை ஆற்றல. தொலைக்காட்சி விவாதங்கள்ல எங்களை போன்ற செய்தி தொடர்பாளர்கள் அவர் அறியாமையால் சொல்கிறார், களத்தை தெரியாமல் போகிறார். நயன்தாராக்கு கூட கூட்டம் வரும், அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார். சிரஞ்சீவிக்கு வராத கூட்டமா இவருக்கு வந்திருக்கிறது, அவருடைய நிலைமை என்ன இருக்கிறது என்று நாங்கள் போன்ற செய்தி தொடர்பாளர்கள் பல பேர் கேட்டிருக்கோம். நீங்கள் இன்றைக்கு தான் எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட இந்த கேள்வி எழுப்பும் பொழுது தான் அவர் பதில் சொல்றாரு. இல்ல சார், நான் அதை தான் சொல்றேன். பல முறை எழுப்பும் போது கூட அவர் கூட்டணிக்கு வருவார் என்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் நீங்க காத்திருந்தீங்க. இன்னைக்கு கூட்டணிக்கு வரமாட்டார் உறுதியான பிறகு விமர்சனத்தை வைக்க தயாராக இருக்கீங்க. யாருக்காகவும் எந்த காலத்திலும் காத்து கொடுத்தது இல்லை அதிமுக. அதே போன்று என்றைக்கும் யாருக்கும் அடிமையாக இருந்ததும் இல்லை. அதே போல ஓபிஎஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அவர் நீக்கி வைக்கப்பட்டார், இனிமேல் கட்சியில் சேர்க்கப்பட மாட்டார் என்பதை தான் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதுல வந்து துரைக்கருணா சொன்னாரு, முக்கியமான காலகட்டங்கள்ல ஒரு சுப்ரீமசி பவர் என்பது பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது, முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வத்தை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முடிவை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்தா எல்லாரும் வேண்டாம்னு சொல்லிட்டு போறாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. எங்களுடைய பொதுச் செயலாளர் ஜனநாயக ரீதியில் கட்சி நடத்துறார், குடும்ப கட்சியை நடத்தல திமுக போன்று. அதாவது ஒட்டுமொத்த தொண்டர்களின் மனநிலையை பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் மனநிலை அறிந்துதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். அது அவரது மேல் அதிமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட அமமுகவோடு கூட்டணி இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவை நீங்க சொன்ன மாதிரி ஜனநாயகமா எடுத்த முடிவுதான். தினகரன் அதிமுக அலுவலகத்தை போய் அடிச்சு உடைச்சாரா? தினகரன் இவர் மீது அந்த குற்றச்சாட்டு இன்னைக்கு அலுவலகத்தை உடைச்சி ஒரு வினாடி கொடுங்க. இன்னைக்கு அதிமுக எப்படி திமுக எதிர்ப்பால் உருவான கட்சியோ அப்படி அமமுக அதிமுக எதிர்ப்பால் உருவான கட்சி. அதிமுகவையும் திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தான் அமமுகங்கிற ஒரு கட்சியவே தினகரன் தொடங்கினார். கூட்டணிக்கு வந்துட்டார். அது ஜனநாயக திமுக இது இயல்பு. கட்சிகள் ஒவ்வொரு வடிவம் பெறுவது இயல்பு. நாங்கள் சொன்ன கருத்து என்னன்னா, இன்னொரு கருத்தையும் சொல்ல விரும்புறேன். சுருக்கமா சொல்லி நீங்க இவர் சொல்றாருல, இன்றைக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியல் சூழ்நிலைக்கு தெரியாம அவர்களுடைய களத்துல வந்து அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் என்னன்னு தெரியுமா இருக்குது. அதாவது வந்து இவர்களுக்கு அரசியல் பயப்படாத ஒரு அரசியல்வாதிகள் போன்றிருக்கு. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு புஸ்லி ஆனந்த், உங்களுடைய விஜய் 234 தொகுதியில் நிற்பார். ஆனால் அரசியல் சட்டம் 3-4 தொகுதியில் போட்டியிடுவதற்கு மட்டுமே அரசியல் சட்டம் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி என்னால் 2 தொகுதிக்கு மேல ஒருவர் போட்டியிட முடியாது கூட தெரியும். பரப்புரை கூட்டத்தில் கொடி அசையும் போது இது ஏன் தெரியல சார்? நீங்க ஒரு தொண்டரை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப எதிர்பார்த்தீங்க கூட்டணிக்கு வந்துருவாங்க. அந்த தொண்டனுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை தவிர தாவேக்காக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். ஆனால் தங்களை மீறி தான் ஒரு பெரிய பிம்பம் போன்று இப்படி காட்டி இப்போ வந்து காட்டுறாங்களா, அந்த பிம்பம் சீக்கிரம் உடைய போகுது. இரண்டாவது நம்ம அடுத்த சுற்றுல பேசுவோம். சுருக்கமா சொல்லி திரு ஓபிஎஸ் அவர்கள் தலைமை கழகத்தை அடிச்சு உடைச்சாருன்னு ஒரு பதிவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதாவது அரசியல் களத்தில் எதிரும் புதிருமான ஒரு நிலை வருகிற பொழுது உணர்ச்சி வயிடும் தொண்டர்கள் என்ன சொல்றேன்னா, அன்றைக்கு முதல் பொதுக்குழுவில் கட்சியின் பிரதான ஒருங்கிணைப்பாளர் மீது பாட்டில் அடிக்கிறாங்க. அவரை கண்டிக்கிறதுக்கு இணை ஒருங்கிணைப்பாளருக்கு முன் வரல. ஒரு அரசியல் தலைமைக்கு அது ஒரு அன்றைக்கு தலைமை கழகத்துல தொழில்முறை ரவுடிகள் 50 பேருக்கு மேல அவர்களை வழிநடத்திய ஆதாரபூர்வமா சொல்றேன். அந்த சிசிடிவி கேமரா சம்பவம் நடைபெற்று முதற்கட்ட பார்வை வைக்கணும். பேசுது பார்வை வாங்கிட்டு உங்ககிட்ட